ஃப்ரெண்ட் குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை. ஸோ தோசை கூடவே மீன் குழம்பு எடுத்துக்கிட்டேன். சட்னி கொஞ்சம் பசங்களுக்காக பண்ணியிருந்தேன். ஓகே, வாங்க இனிமேல் தான் எல்லா வேலையுமே செய்யணும். ஸோ மீனுக்கு போய் ஃபுட்டு போடணும். இது பார்த்தீங்கன்னா மீனோட ஃபுட்டு. ஓகே, எடுத்து போட்டு வந்துடுறேன். ஸோ ரொம்ப போட வேணாம், ஒன்று ரெண்டாக போட்டால் போதும். ரெண்டு மீன் தான் இருக்குது, 4 இருந்துச்சு, 2 செத்துருச்சு. ஸோ இந்த ஓட்ட வழியாக போட்டு விட்டேன். க்ரீன் கலரில் 2 மீன் மட்டுமே இருக்குது. 4 மீன் இருந்ததில் 2 மீன் ஆரஞ்சு கலர் மீன் இறந்து போச்சு. ஓகே, எப்படி ஓது பாருங்க. அவ்வளோதான். நாங்கள் எடுத்த புது ஃபோட்டோவெல்லாம் அப்படியே இந்த மரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளிப்பு குத்தி வச்சுட்டேன். ஸோ மெமரபுளாக இருக்கும், வேஸ்ட் ஆக்காமல். ஆல்பத்தில் ஒரு சில இது மட்டும் வச்சுருக்கோம் பசங்களோட மெமரபிளுக்கு. ஓகே, ஒரு வாரத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்கு. ஸோ நைஸ். இனிமே தான் கொஞ்சமாக வெயில் வரனால இனிமே தான் பூக்கும். ஓகே, ஸோ இந்த செடியை நம்ம பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இலையில எப்படி தான் இவ்வளோ பூக்குதோ தெரில. இன்னைக்கு கீழே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே போயிட்டு வரும்போது நிறைய ஃப்ளவர் பூத்துருந்துது எங்கள் அப்பார்ட்மெண்ட் செடியில். ஸோ எரின்ட்டு நான் ஒரு 4 செம்பருத்தி பூ பிச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு இந்த அரளிப்பூ இருக்கு இல்லையா, அது இருக்குது. ஸோ புதுசாக தண்ணி மாற்ற போகிறேன். அப்படி மாற்றுறப்ப போடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால பறிச்சு இது மாதிரி கிணத்துல போட்டு வச்சிருக்கேன். சிவனை பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பியோட பையனுக்கு பர்த்டே. ஓகே, சித்தி பையனோட பேரனுக்கு பர்த்டே. விஷ் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே ஷர்வின். ஸோ குட்டி பையன் 2 வயசு ஆகுது. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபேன்ஸுன்னே சொல்லலாம் அவனுக்கு. ஓகே, சின்ன பசங்க இல்லையா, அதனால ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே ஃப்ரெண்ட், பாய்.